ஹலோ ஆல், நேற்று நைட்டு பிக் பாஸ் லைவில் திருப்பி ஒரு சண்டை வந்திருக்கு. பார்வதி வர்சஸ் திவ்யா. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து திவ்யாவை வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று நைட்டு லைட் ஆஃப்க்கு அப்புறமேட்டு தான் வந்து டின்னர் சர்வ் பண்ணாங்க. வந்த கெஸ்ட்டுக்கு வந்து கேண்டில் லைட்டு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் மாதிரி. ஓகே, ஸோ நல்லா பாட்டெல்லாம் பாடி அதுக்கப்புறமேட்டு கெஸ்டெல்லாம் வந்து நல்லா சந்தோஷப்படுத்தி தான் வந்து டின்னர் சர்வ் பண்ணாங்க. இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரியங்கா கேப்டன்சியை பற்றி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி கேப்டன் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்டே கேட்குறாங்க. ஸோ என்ன போட்டி நடந்ததோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பாரு வந்து சும்மா இருக்க வேண்டியதான். பாரு எப்பவுமே சொல்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஒன்று சொல்லுவாங்கள்ல, அவங்க சைடு காற்று நல்லா இருந்தது, அவங்க சைடு தான் வந்து காற்று வீசுது இப்போது, அதே மாதிரி பேசுனாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து வலை வீசி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவங்கள திவ்யாவை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாங்க. இது கண்டிப்பாக திவ்யாவுக்கு பிடிக்காது. உடனே வந்து திவ்யா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீ பார்த்தியா நான் வலை வீசி போட்டு ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு, டாஸ்க் ஆடி தானே ஜெயித்தேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே ஜெயித்தேன், உன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பாருக்கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு திவ்யா மறந்துட்டாங்க அங்கே கெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் பிரவீன் வேறு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்க. ஸோ நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற, உங்ககிட்ட கேட்டாங்களா, அவங்கக்கிட்ட தானே கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரவீனும் வந்து பாருக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ தான் பிரியங்கா சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சண்டை போடாமல் கொஞ்ச நாள் இருங்க, நல்லா இருக்குது, இந்த மாதிரி விளையாடுங்க, எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ளே வந்து சண்டை.